Data processor. ஆமா. So what is the enterprise resource planning? Enterprise resource planning. So enterprise na ERP. Enterprise resource planning. So what is enterprise? Enterprise is the company, resources are the employees, planning involves money. So இதான் ERP சொல்றோம். Okay. So ERP ன்றது இதான், any ERP, Oracle, SAP or whatever it is. So marketல உங்களுக்கு தெரிஞ்ச leading ERPs இருக்கும் இல்லையா? ஆமா. Basically as an Indian we know Tally. Dynamics, PeopleSoft, Cybel, SAP, Oracle அந்த மாதிரி எக்கச்சக்கமா இருக்கு. Okay. So if you see Tally, you know the basic. So many controls and the உங்களுக்கு அந்த இதெல்லாம் விட்டுறோம் இல்லையா? Controls இருக்காது. Easily you can delete the transaction. We see in the old version. We don't know how. அப்படியே மைக் கிட்ட வந்து பேசுங்க. We don't know how the new system is. Okay. Hello. Clear இருக்கு இல்லையா? பரவாயில்ல. எஸ். வால்யூம் தான் ரொம்ப கம்மியா இருக்கு. Okay. சரி. Screen. So these are other ERPs available in the market. So how they work? See, there are 64 modules in the SAP. Okay. 64 modules. Modules like we have 10 modules. AP, AR, GL, Assets, and Bank. We have 5 modules. Okay. So other than that, you have manufacturing module, MM, technical, like that. Many modules are there. So we are going to see only the finance modules. Okay. So which data? 64 modules இருக்கா அதுல? 64. Any ERP இருக்கு. 64 மேலே இருக்கு. So இப்போ லேட்டஸ்ட் வந்து கிளவுட். இது வந்து ESS பேஸ். ஸோ கிளவுடும் இது வந்து ஒரு 95% ஈக்குவல் தான். ஒரு 5% வேரியேஷன் ஆகும். ஏன்னா ஃபுல்லாகவே ஆன்லைன். யா. ஓகே. ஸோ எந்த டேட்டா பேஸ்? ஆரக்கிள் டேட்டா பேஸ். SQL சர்வர். ஃபங்க்ஷனல் டெக்னிக்கல் ரெண்டாக பிரிக்கிறோம். எனி ERP யூ கேன் டிவைட் இன்டு ஃபங்க்ஷனல் அண்ட் டெக்னிக்கல். ஸோ ஃபங்க்ஷனல்லாம் நீங்கள் என்டர் பண்ணுறது, ஒரு எண்ட் யூசர் ஒரு இன்வாய்ஸ் போடுறது, செட்டப் எல்லாமே உங்களுக்கு மெயினில் பண்ணுறது எல்லாமே ஃபங்க்ஷனல். வாட் இஸ் டெக்னிக்கல்? பேக் எண்ட். Where the data is stored. Any mark update you have to do. இதெல்லாம் லாக் ஆயிடுச்சுன்னா ரிலீஸ் பண்ணுறது, அதெல்லாம் டெக்னிக்கல். ஓகே. ரிப்போர்ட்ஸ் எழுதுறது அந்த ஃபங்க்ஷனல். ஃப்ரண்ட் எண்ட் ஃபங்க்ஷனல். ஓகே. ஃப்ரண்ட் எண்ட்னா ஒரு நார்மல் யூசர், ஒரு பிகாம் யூசரோ ஒரு யூசரோ என்ட்ரி எல்லாம் போடுறான்ல. ஓகே. கொரிஸ் எழுதுறவெல்லாம் டெக்னிக்கல்ல வந்துடும். ஓகே. இது பாருங்க. SQL சர்வர் அதில் வந்து ஃபிகோ நம்ம வந்து அபாப் இஸ் எ டெக்னிக்கல். MM மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட், அது ஃபங்க்ஷனல். பேசிஸ்ன்றது டெக்னிக்கல். SD ரொம்ப ரொம்ப வால்யூம் ரொம்ப லோவா இருக்கு. இப்போ ஏன் லோ? பேசுங்க. ஹலோ. இது பரவாயில்ல சார். ஸோ MySQL இதெல்லாம் வந்து SAPயோட ஃபங்க்ஷனல் எக்ஸாம்பிள். இதெல்லாம் வந்து டெக்னிக்கல். ஓகே. MySQL ஃபங்க்ஷனல் டெக்னிக்கல் இல்ல? டெக்னிக்கல் தான். எங்க போட்டுருக்கோம்? இதெல்லாம் டேட்டா பேஸ்னு போட்டிருக்கோம். ஓகே. இவ்வளோ டேட்டா பேஸ் இருக்கு. ஓகே. எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்றோம் இதுல. ஓகே. இங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு ஜென்ரிக்கா. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் அசென்ச்சர் ஒரு கம்பெனி எடுத்துக்கிறோம். அதுல எவ்வளோ டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு பாருங்க. HR இருக்கும், ஃபினான்ஸு, BPO செக்ஷன், சேல்ஸு, பர்ச்சேஸு, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், மேனேஜ்மெண்ட், அதுவோ ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா? எல்லாத்துக்குமே வந்து HRனா HR மாடியூல்ஸ் இருக்கு. தேவைன்னா எடுத்துக்கலாம். சரியா? சரி. உங்களுக்கு தேவையானது எல்லாமே அதுல இருக்கு. அது உங்க கேர்ள் ஃப்ரெண்டா? ஆடு ஓடு. உங்க கேர்ள் ஃப்ரெண்டா? உங்களுக்கு
உங்களுக்கு ஃபினான்ஸ்ல 5 மாடியூல் இருக்கு. ஃபினான்ஸ் எம்எம், எஸ்ஏபியில் வந்து எம்எம் ரொம்ப ஃபேமஸ். ஃபினான்ஸ் ஆல்சோ வெரி குட். ஓகே, லீடிங் கம்பெனிஸ் தேர் யூசிங் இட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இதை பாருங்க, ஐடி, பிபிஓ, சேல்ஸ், பர்ச்சேசஸ், இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் நம்ம கிளாஸிஃபை பண்றோம். ஓகே, ஓகே, ரைட். இப்போ பாத்தீங்கன்னா இந்த வெர்ஷன்ல இசிசி வெர்ஷன்லயே பாருங்க, இஹெச்பி 6, 7, 8 அந்த மாதிரி 3 வெர்ஷன் இருக்கு. என்ன? இசிசில தான் நம்ம ஒர்க் பண்றோம் இப்போ. ஆரக்கிள் R12 மாதிரி கிளவுடுக்கு முந்தைய வெர்ஷன். ஓ, நீங்க சொல்றது இது ஆரக்கிள் சொல்றீங்க. ஓகே. இல்ல இது எஸ்ஏபி. இசிசின்றது வந்து எஸ்ஏபியோட வெர்ஷன். இதுதான் நம்ம படிக்க போறோம். ஓகே, சரி. இதுல 6 இருக்கு, 7 இருக்கு, 8 இருக்கு. அது மைனர் மாடிஃபிகேஷன் டெக்னிக்கலா இருக்கும் தவிர ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே ஒன்று தான். நீங்க எந்த வெர்ஷன் போனாலும் அதே தான் சேல்ஸ், அதே தான் பர்ச்சேஸ், அதே தான். ஓகே, இதுல வந்து இதுல பண்ண போறோம். நீங்க கிளவுட் இப்போ வந்து லேட்டஸ்ட் எல்லாமே கிளவுட்ல வந்துருச்சு இல்லையா? ஸோ அதை வந்து எஸ்ஏபி ஹேனான்னு சொல்றாங்க, S4 ஹேனா. ஸோ இஃப் யூ சி ஆரக்கிள் ஃபியூஷன் சொல்றோம் இல்லையா, ஆரக்கிள் அது வந்து எஸ்ஏபி S4 ஹேனா. ஸோ இப்போ உள்ள கிளைண்ட்ஸ் எல்லாம் வந்து ஹேனா தான் போறாங்க. எஸ்ஏபி இன் கிளவுட் வந்து S4 ஹானாவா? ஹேனா, ஆமா. S4 அது S4 ஹேனா. ஓகே. ஆரக்கிள்ல ஆரக்கிள் வந்து ஃபியூஷன். அதுவே S4 ஹானா. ஓகே, S4 ஹேனா. ஓகே, ஸோ இதுதான் நம்ம பார்க்க போறது. இதுதான் ஏன்னா நம்மளோட எக்ஸாம்பிள் ஆர்கனைசேஷன்ல இதுதான் இருக்கு. சரியா? ஸோ மோஸ்ட்லி 95